கடினமான பாறைகளை காலால் உதைத்தும் கையால் தட்டியும் ஒளியால் செதுக்கியும் சோதித்து பார்க்கும் அந்த கிழவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பொன்னி. கல்லுக்குள் என்ன தேடுற சாமி? மலைவாழ் இளம் மங்கையான அவள் கேள்விக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்கிற கடவுளைத்தான் என்றார் கிழவர். அவரது பதில் அவள் அஞ்ஞானத்திற்கு எட்ட முடியாத ஒன்று. சிரித்தபடி மலைச்சரிவில் இறங்கி போனாள் பொன்னி. திரும்பி வரும்போது மடி நிறைய வண்ண மலர்களை அள்ளிக்கொண்டு அவளே ஒரு வாசனை மலராக வந்து சேர்கிறாள். இடைப்பட்ட நேரத்தில் சிற்பியின் தேடலுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. கல் நெகிழ்ந்து கொடுக்கிறது. கடவுளின் உருவம் வெளிப்படுகிறது. பாத்தியா, நான் படைச்ச அம்மன் சிலை? சிற்பி கர்வப்பட்டார். இல்லையே, அது ஒன்ன படைச்ச கடவுளாச்சே. சிற்பியின் அஞ்ஞானத்தை எண்ணி பொன்னி சிரிக்கிறாள். பாறை மீது அமர்ந்து பூக்களை தொடுத்து மாலையாக்கி அம்மன் திருவுருவத்திற்கு பக்தியுடன் சூட்டுகிறாள். அம்மனின் சிரசில் இருந்து ஒரு மலர் உதிர்ந்து அவள் கரங்களில் விழுகிறது. அம்மன் அருள் என்று பரவசத்துடன் பூரித்தாள். ஒற்றை மலரை கண்களில் ஒற்றிக்கொண்டு தலையில் சூடிக்கொள்கிறாள். சிற்பியின் சீற்றம் நிறைந்த சிரிப்பு மலை முகடுகளில் மோதி எதிரொலிக்கிறது. என் தேடல், என் திறமையால் உருவானது இந்த அம்மன் சிலை. படைத்த எனக்கு அருள் வழங்காமல் காட்டுப்பூக்களை மாலை தொடுத்து அணிவித்த உன்னை ஆசீர்வதிக்கிறாளோ என்கிறார் எகத்தாளமாக. அசரீரி ஒலிக்கிறது. மகனே, என் தாய் வீட்டை இந்த பாறையை கொண்டு கால்களால் உதைத்தாய், சுத்தியால் அடித்தாய், உளை கொண்டு செதுக்கி என்னை சித்திரவதை செய்தாய். இது வேண்டாம், அது வேண்டாம் என்று என் தாய் வீட்டின் பல பகுதிகளை உடைத்து உடைத்து என்னை உருவாக்கினாய். நீ கழித்த பாறையின் மிச்சம் நான். அவளோ மலைச்சரிவின் பல பகுதிகளில் அலைந்து திரிந்து வெவ்வேறு செடிகளில் நான் படைத்த வாசமலர்களை தேடி தேடி திரட்டினாள். அதை மாலையாக்கி என் கழுத்தில் அணிவித்து வணங்கி நிற்கிறாள். உன் வேலை ஒரு நாள் மட்டுமே, அவள் பணியோ அன்றாடம் நிகழப்போவது. இருவரில் நான் யாருக்கு அருள் புரிவது நியாயம்? கழித்தவனுக்கா, இல்லை இணைத்தவளுக்கா? சிற்பியின் கரங்கள் பொன்னியை நோக்கி குவிகின்றன.